அசித்தா அப்படின்னு ஆஸ்திரிய அசித்தா ஸ்வரூபா சித்தா ஆசியா சித்தா. போது இந்த வியாபித்வா சித்தம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லையா. சோபாதிகா ஹேதுகு வியாபித்வா சித்தா நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா. வியாபியத்தன்மை வியாபித்வா சித்தா பார்த்தோமா இல்லையா. ஆமா வியாபியத்தாக சித்தகா. நான் இந்த இதுல கூட குரூப்ல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. அந்த சாத்திய வியாபகத் பேசிட்டு எழுதியிருக்கேன். கரெக்டா புரியுறதா? புரியுது. உங்களோட இது யூடியூபும் வந்து சுவாமி ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. இப்ப நான் வந்து ரெக்கார்டிங்கும் வந்து சரி மேற்கொண்டு நடத்த ரெக்கார்டிங் கரெக்டா வருது சுவாமி. அதுவே அதே மாதிரி போட்டுறலாம். பாடம் நேற்றுக்கு பாடம் ஆரம்பிச்சிடுறான். நீ பாட ஆரம்பிச்சிடுற. என்னன்னா நியாய மதத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தகான்னு 4 சொல்றா. பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தகான்னு 4 பிரமாணம் சொல்ற. இதுவரையில நாம பார்த்தது அனுமான பிரமாணம் வரலும் பார்த்தோம். இப்போ உபமானம்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். உபமானம்னா என்ன? உபமிதிகரணம் உபமானம். உபமிதிகரணம் உபமானம். ஒரே நிமிஷம். உபமிதிகரணம் உபமானம் அப்படின்னு சொன்னோம். உபமிதிகரணம் உபமானம்னா என்ன? சம்ஞா சம்ஞி சம்பந்த ஞானம். சம்ஞா சம்பந்த ஞானம் அப்படின்னு சொல்றான். சம்ஞா சம்ஞி சம்பந்த ஞானம்னா என்ன? சம்ஞானா என்ன சம்ஞின்னா என்ன அப்படின்னு கேட்டா சம்ஞான பெயர். சம்ஞான பெயர். சம்ஞின்னா அதனுடைய பொருள் அர்த்தம் பொருள். சம்ஞான என்ன பெயர். சம்ஞின்னா அதனுடைய பொருள். அப்போ அப்போ இதுக்கு என்ன தெரியறது? நாங்க எழுதிக்கலாம். சம்ஞா சம்ஞி சம்பந்த ஞானம். அந்த பொருளுக்கும் சம்ஞான பதம்னு வச்சுக்கோங்க. சம்ஞினா அதனுடைய அர்த்தம் பதார்த்தம். அது ரெண்டுத்துடைய சம்பந்தப்படுத்தக்கூடிய ஞானத்துக்கு உபமிதிகின்னு பேரு. புரியுறதா? பதம் பதார்த்தம். பத பதார்த்தத்தினுடைய சம்பந்தப்படுத்தி அதிலேந்து ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு உபமிதின்னு பேரு சுவாமி. புரியுறதா? இப்போ ஒருத்தருக்கு பசுமாடுன்னா என்னன்னு தெரியாது. கௌஹு அப்படின்னா தெரியாது. இல்ல கவயஹானா ஒரு கோ மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஒரு வஸ்து தெரியாது அவனுக்கு. ஒரு மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தெரியல. அவன் என்ன பண்றான்? அவன் லோகத்துல இருக்க ஒருத்தன்ட்ட பார்த்து மாடு மேய்க்கிறவனை பார்த்து கேட்கறான்னா அவன் என்ன சொல்றான்னா கவயஹானா என்ன அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான் பசுமாடு மாதிரி இருக்கும், அதுக்கு தான் கவயஹான்னு பேரு அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் என்ன பண்றான்? காட்டுக்கு போறான். போனா அவனுக்கு என்ன ஞாபகம் என்ன வருது? அவர் சொன்னா இல்லையா மாடு மாதிரி இருக்கும், பசு மாடு மாதிரி இருக்கும், அதுதான் கவயம்னு சொன்னா இல்லையா. அப்ப அதை நினைச்சு பாக்குறான். நினைச்சு பாக்குறதுன்னா ஸ்மரணம் பண்றான். அப்ப பசு மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்த்துட்டு ஓ இதுதான் கவயஹா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உபமிதிகின்னு பேர். புரியுறதா? இப்போ இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. லோகத்துல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா முகம் எப்படி இருக்கு? ஒருத்தருடைய முகத்தை பார்த்து எப்படி இருக்கு? ரொம்ப எப்படி முகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சந்திரனை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன. சந்திரனை மாதிரி இருக்குன்னா சந்திர மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கா அப்படின்னா சந்திரனுக்கும் அந்த முகத்துக்கும் உள்ளானதான ஒற்றுமை அந்த தெரியறது. என்ன? சந்திரன் வந்து பார்க்கறதுக்கு பிரகாசமா இருக்கு.
அதனால இவருடைய முகமும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வந்து அதிதேச வாக்கியார்த்தம்னு பேரு. புரியுறதா? புரியுறதா சுவாமி? உபமானம்னா என்ன? அதிதேச வாக்கியார்த்த ஞானம்னு பேரு. அவன் தெரிஞ்சுட்டான் இது இப்படிதான் இருக்கும் அப்படி. இதுதான் வந்து ஆலங்காரிகால்னு சொல்றா இல்லையா, அலங்கார சாஸ்திரத்துல சேர்ந்தவா இருக்கா இல்லையா? ஹலோ, அலங்கார சாஸ்திரத்தை சேர்ந்தவா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இத வந்து அலங்கார சாஸ்திரத்தை சேர்ந்தவா வேற மாதிரி அதுக்கு பொருள் கொடுக்குறா. அதுல இருந்து என்ன தெரியுது? முகம் உபமா அலங்காரம்னு சொல்றாவா, உபமானம்னு அலங்காரம்னு அவ சொல்ற. சந்திரைவ முகம், சந்திரனை போன்று முகம் இருக்கிறதுன்னு சொன்னா சந்திரனை இத வந்து தர்க்க சாஸ்திரத்துல இதுக்கு ஒரு லட்சணமே சொல்றா. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, முடிஞ்சா எழுதிக்கலாம், யாரும் எழுதிக்கிறவா எழுதிக்கலாம். என்ன சொல்றான்னா, அந்த முகத்தை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் இந்த முகம் வேறுபட்டதுங்கிற எண்ணமும் இருக்கணும். ஆனா அந்த சந்திரன்ல இருக்கக்கூடியதான ஒரு தர்மம் இந்த முகத்திலையும் தெரியணும். என்ன என்ன சுவாமி? இப்போ ஒருத்தர் வெள்ளை வெளையர்னு நல்லா அந்த வேஷ்டி கட்டிட்டு வந்தாருன்னா, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா இருக்குன்னு சொல்றான் வேஷ்டியை பார்த்து. அப்ப தும்பப்பூ மாதிரி வெளுப்பா இருக்குன்னா தும்பப்பூ கிடையாது வேஷ்டி. தும்பப்பூ வேற, வேஷ்டி வேற, ரெண்டு வேற வேற தானே? புரியுதா? ரெண்டு வேற வேற, ஆனா அது போல இருக்குன்னு உபமானம். அப்ப சொல்லணும்னா தும்பப்பூவானது எப்படி வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி இந்த வேஷ்டியும் வெளுப்பா இருக்கு. அந்த வெளுப்புங்கிற தன்மை ஒற்றுமை ரெண்டுத்துக்கும் இருக்கிறதுனால அதே போன்று இது இருக்குன்னு சொல்றது உபமானம். அதிதேச வாக்கியார்த்த ஞானம், அதிதேச வாக்கியார்த்த ஞானம் உபமானம்னு பேரு. இதை நினைச்சு பாக்குறான். இது பேரு இது எடுத்துட்டு வா, ஏதாவது ஒரு பொருளை சொல்லி இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, சிகப்பான ஒரு பொருளை எடுத்துட்டு வான்னு ஒருத்தனை சொல்றான். அவனுக்கு சிகப்புன்னா கோவில்ல கைங்கரியம் பண்றவாவ, சிகப்பான ஒரு பொருள் எடுத்துட்டு வான்னா அவனுக்கு தெரியாது. குங்குமம் மாதிரி சிகப்பா இருக்கும்னு சொன்னோடனே குங்குமம் மாதிரி சிகப்பா இருக்கக்கூடிய பொருளை எடுத்துன்னு வரான், வேஷ்டி எடுத்துன்னு வரான், படம் எடுத்துன்னு வரனா இல்லையா சாஸ்திரத்துக்கு அலங்காரம் பண்றதுக்கு. ஹலோ சார், சொல்லுங்க சார். புரிய சரியா சரியா சொல்றேனா? கரெக்டா இருக்கு சுவாமி. இப்போ எங்க மேடம் மேல சந்திரா மேடம் இல்லை. அப்ப குங்குமம் மாதிரி இருக்கக்கூடியதான இவா கீதா மேடமும் இல்லை. சரவபன் சார் வந்திருக்கார், கோபாலன் சார் வந்திருக்கார், ரமா மேடம் வந்திருக்காங்க, பத்மாவதி மேடம், சந்திரி மேடம் வந்திருக்காங்க, சித்ரா மேடம் வந்திருக்காங்க. ஆக இப்ப நான் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இவெல்லாம் ரெகுலரா வரவா வராதவா சில பேர்னா, இப்ப இதே மாதிரி அவளுடைய இது பேரும் தெரியும். அப்போ அதை வச்சுட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, இதுதான் உபமானம்னு பொதுவா ஒரு லட்சணம். உபமானம்னா புரிஞ்சுதா அடியன் கோபாலன் சார்? புரிஞ்சுது. அப்போ இதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வச்சுட்டு சொல்லுங்க. ஆக என்ன பொதுவா சொல்றது உண்டு இல்ல, லட்டு மாதிரி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, லட்டு மாதிரி கிடைச்சுன்னா லட்டு கிடைச்சுதானே, லட்டு மாதிரி கிடைச்சதுன்னு சொன்னா அதே போல ஸ்வீட்டா இருந்தது அதே மாதிரி இந்த அளவை சொல்றது நமக்கு இல்லையா. இப்ப இந்த நீங்க அந்த காலத்து மனுஷா நீங்க எல்லாம் பார்த்தா எல்லாருமே அந்த காலத்து மனுஷா அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, ஒரு சிட்டிக்கு அளவு போடு, 2 சிட்டிக்கு அளவு போடுன்னு சொல்லுவான். அந்த சிட்டிகைங்கிறது அளவு. அப்ப அந்த சிட்டிகை அளவு அதே மாதிரின்னு போடணும்னு அர்த்தம், அந்த அளவுன்னு அர்த்தம் இல்லையா. அதுதான் உபமானம் பேரு. உபமிதி கரணம் உபமானம், சம்ஞா சம்ஞி சம்பந்த ஞானம் உபமிதி தற்கரணம் சாதிருஷ்ய ஞானம் இருக்காதானே இருக்கு. ஆமா 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 சுவாமி, அதான் இருக்கு. தற்கரணம் சாதிருஷ்ய ஞானம். அப்போ கரணம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது தவிர்க்க முடியாத காரணமோ அதுக்கு கரணம்னு பேரு. அப்போ இதுக்கு கதை மாட்டும் கதை மாதிரி சொல்லிட்டு போற ஒருத்தர் கவையகானா என்னன்னு தெரியாது, அவர் போய் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது
கவயகான என்னன்னா கோ சதிர்ஷா கவயகான்னு அவர் சொல்றார். அவன் காட்டுக்கு போய் பார்த்து பசுமாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றத்தை பார்த்து கோ சதிர்ஷம் பிண்டம் வசதி இதுதான் கவயகான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு பேரு உபமானம்னு பேரு. இதை ஒரு சின்ன விஷயங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக பிரமாணங்களை பற்றி ஒரு சர்வே பண்ணுறா சொன்னேன். சர்வேன்னா என்னன்னா யார் யார் எத்தனை பிரமாணங்களை ஒத்துன்னு இருக்கா எழுதிக்கிறவா எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா உபமானம்னா என்ன? இப்ப பாருங்க, பிரத்யக்ஷம்னா கண்ணால பாக்குறது மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றது ஒருத்தர். அது யாரு அப்படின்னு கேட்டேன்னா சாருவாகன்னு சொல்லக்கூடியவா கண்ணால பாக்குறது தான் பொய், மித்ததெல்லாம் மெய், மிச்சதெல்லாம் பொய்ன்னு சொல்றான். அடுத்தது பௌத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவாள்லாம் என்ன பண்றான்னா பிரத்யக்ஷம் அனுமானம்னு 2 பிரமாணம் ஒத்துன்னு இருக்கான். வேதாந்திகள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு 3 பிரமாணம் ஒத்துன்னு இருக்கான். நையாயிக்கன்னு சொல்லக்கூடிய நியாயமத்தத்துக்காரா வைசேஷிக்காரா என்ன 4 பிரமாணம் ஒத்துன்னு, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தகான். மீமாம்சகால பாட்ட மீமாம்சகால் பிரபாகர மீமாம் 2 பேர் இருக்கா. அதுல ஒருத்தர் அர்த்தாபத்தி ஒரு பிரமாணம்னு தனியா சொல்றான், 5 பிரமாணம். இன்னொரு மீமாம்சகத்துல இன்னொருத்தர் அனுபலப்தின்னு ஒரு பிரமாணம் 6 பிரமாணம்னு ஒத்துன்னு இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன புராணத்துல ஐதிகாசத்துவத்துக்கு ஐதிக்கியம்னு ஒரு பிரமாணம்னு ஒத்துன்னு 10 வரலும் பிரமாணங்களா சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அந்தந்த மதத்துல அவ ஒத்துண்டா கூட நியாய மதத்துல 4 பிரமாணம் ஒத்துன்னு இருக்கா. ஏன் வேதாந்திகள் மாதிரி 3 பிரமாணத்தோட இவ நிற்க கூடாதா அப்படின்னா அது அதிதேச வாக்கியார்த்தம்ன்றது அதுல வராது, மற்ற பிரத்யக்ஷத்திலேயோ அனுமானத்திலேயோ வராது, சப்தத்திலேயோ வராதுங்கிறதுனால இது தனியா சொல்றாவா. இதுதான் கௌதம மகரிஷி சூத்திரத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா பிரசித்த சாதர்மியாத் சாத்திய சாதனம் உபமானம்னு சூத்திரமே சொல்லியிருக்கார். சதிருஷ்ட அதிருஷ்டார்த்த பேதாத்துன்னு அவர் 2 விதமா பிரிச்சிருக்கார். ஆக உபமானம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப எத்தனை பிரமாணம் ஆச்சு அடியா சுவாமி? அந்த சூத்திரத்தை இன்னொரு முறை கொஞ்சம் நிறுத்தி சொன்னா எழுதிக்கிறோம். பிரசித்த சாதர்மியாத்து சாத்திய சாதனம் உபமானம் அப்படின்னு சொல்லி, பிரசித்த சாதர்மியாத்து சாத்திய சாதனம் உபமானம். இப்போ சடகோபன் சார் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்டார்? இப்போ பிரத்யக்ஷம்னா ஆயிடுத்து, அனுமானம் ஆயிடுத்து, உபமானம் ஆயிடுத்து, சப்தஹான்னா என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு சடகோபன் சார் பதில் சொல்லுவார். சுவாமி நீங்க குணத்துல ஒரு சப்தம் நடத்தினுங்க, ஸ்ரோத்ரக்ராஹ்யோ குணஹா சப்தஹா, காதால கேட்டு தெரிஞ்சிக்கூடியதான குணத்துக்கு சப்தம்னு பேருன்னு சொன்னார்னா அது குணசப்தம். இங்க பிரமாண சப்தம். பிரமாண சப்தம்னா என்ன அப்படின்னா ஆப்த வாக்கியம் சப்தஹா, ஆப்த வாக்கியம். அப்ப ஆப்தருடைய வாக்கியத்துக்கு சப்தம்னு பேரு, இந்த சப்த பிரமாணம்னு பேரு. இப்போ சடகோபன் சார் கேள்வி கேட்கிறார், ஆப்தஹான யார் சார்? இப்போ சடகோபன் சாருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பா. அவரை கேட்டா அவர் எனக்கு ரொம்ப ஆப்தர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் இல்லையா சார்? பண்ணி வைப்பீங்களா சார் சடகோபன் சார்? கண்டிப்பா சுவாமி, அடியன் அடியன். அப்போ ஆப்தஹானா யாரு? ஆப்தஹானா யாருன்னா யதார்த்த வக்தா, உள்ளதை உள்ளபடி பேசுறவருக்கு ஆப்தஹான்னு பேரு சுவாமி. கரெக்டா அடியன்? அதனால்தான் எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், தர்க்க சாஸ்திரம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றினது, அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆனா அது கஷ்டமானதுன்னு எல்லாம் சொல்லி அதை ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஆப்த வாக்கியம்னா என்ன? ஆப்தஹான்னா யதார்த்த வக்தா. இப்ப வாக்கியம்னா என்ன சுவாமி? கிண்ணாம வாக்கியம். வாக்கியம்னா சொல்ற, இப்ப சடகோபன் சார் பாடம் படிக்கிறார் இல்லையா? சடகோபன் சார் பாடம் கேட்கிறார். சடகோபன் சார் ஒரு பதம், பாடம் ஒரு பதம், படிக்கிறார்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? இப்ப வாக்கியம் பதங்களுடைய சேர்க்கைக்கு வாக்கியம்னு பேரு. பதங்களுடைய சேர்க்கைக்கு பதங்களுடைய சேர்க்கைக்கு என்னன்னு பேரு? வாக்கியம். வாக்கியம். புரிஞ்சுதா சார்? அடியன் சுவாமி அடியன். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன கேட்கலாம்?
அப்படின்னு கேட்டா வாக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம. இப்ப இவ பிரசித்தமா என்ன பண்ணுவான்னா காமானய, அஸ்வமானய, க்ஷீரமானய, ஜலமானயன்னு வருது. இது அவ இங்க சாஸ்திரத்துல இப்படித்தான் சொல்லுவா. இப்ப என்ன கேட்டா வாக்கியம் பத சமூகான்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? பதம்னா என்ன? பதம்னா என்னன்னா சக்தம் பதம். பதம்னா என்ன? சப்தம் பதம். சக்தம் பதம். சக்தம்னா என்ன சுவாமின்னா சக்தி நிரூபகம்னு அர்த்தம். சக்தி நிரூபகம்னா என்ன அப்படின்னு கேட்டா இந்த பதத்துக்கு இதுதான் பொருள் அப்படிங்கறதுனுடைய ஈஸ்வர சங்கேதகா தான் சக்திகின்னு பேரு. நியாய மதத்துல சக்திங்கிறத பதார்த்தத்தை சக்தி அப்படிங்கிறத இது இப்படிதான் ஒத்துட்டு இருக்கா. ஈஸ்வர சங்கேத ரூபமா தான் ஒத்துட்டு இருக்கா. புரிஞ்சுதா சுவாமி? இப்போ தேவர் கேட்கலாம், தேவருக்கு சடகோபன்னு பேர் வச்சிருக்கா. யாரு? தேவருடைய அப்பா வச்சிருப்பார். எப்படி வச்சார்? அதுக்கு ஏதாவது அப்பாவுக்கு தான் தெரியும் காரண பேர் என்னன்னு, ஏன் வச்சார்னு தெரியும். நேர் ஆழ்வார் திருநகர்ல பிறந்திருக்கலாம், இல்ல ஆழ்வாருடைய நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், இல்ல வைகாசி மாசத்துல பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆக இது என்னன்னா இதுதான் என்னன்னு பேரு, இதுக்குதான் என்னன்னு பேரு அப்படின்னு கேட்டா இந்த பதத்துக்கு இதான் பொருள் அப்படிங்க ஈஸ்வர சங்கேத ஈஸ்வருடைய இச்சைதான் காரணம். அதுதான் சக்தின்னு நியாயமத்தத்துல ஒத்துட்டு இருக்கா. அஸ்மாத் பதாத்து அயம் அர்த்தா போத்தவ்யா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி. புரியுதா? அஸ்மாத் பதாத்து அயம் அர்த்தா போத்தவ்யா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு இதுவரையிலும் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ் அடுத்த வியாழக்கிழமை வச்சுக்கலாம். தாசன் அடி தன்யோஸ்மி.